ஹாய் காய்ஸ், நம்ம சேல் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி மக்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொண்டு நம்ம வீடியோ யூடியூப்பில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு டூ வீடியோஸாகவே நான் சொல்லியிருந்தேன். இனி நம்ம சேனலில் நெக்ஸ்ட் 2 monthsக்கு ஐபிஎல் கண்டென்ட் தான் ஓட போகுது. அது வீடியோவாக இருக்கட்டும், ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஐபிஎல் தான் ரிலேட்டடாக தான் போட போகிறோம்னு சொன்னோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டோம். ஸோ ஐபிஎல் 2025 இன்னும் 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்றைக்கி சாட்டர்டே, நெக்ஸ்ட் சாட்டர்டே ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும். கேகேஆர் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க மக்களே, குஜாலாக இருங்க, ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐபிஎல் ரிலேட்டடாக தான் கண்டென்ட் இருப்போது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஐபிஎல் கண்டென்ட் தான் ஃபுல்லாக இருப்போது. எல்லோரும் வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிடும், சூப்பராக போகுது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஐபிஎல் 2025 டீம் ப்ரிவியூஸ் போட போகிறேன்னு சொன்னேன். 10 டீம் 2 டீமாக போடுவேன். அதில் வந்து ஆர்சிபி அண்ட் எஸ்ஆர்ஹெச் ஆல்ரெடி போட்டேன். போன வீடியோவில் குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி போட்டேன். இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்கலையா? நான் 2 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் நீங்கள் பாருங்கள். அந்த 2 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த 2 வீடியோவும் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து 4 டீம் நான் கவர் பண்ணிட்டேன். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 2 டீம் கவர் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக போட்ட டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி அண்ட் கேகேஆர். ஸோ இன்னும் 6 டீம் இருக்குது. ஸோ வந்து 6 டீமில் பார்த்தீங்கன்னா வந்து 2 டீமாக நான் வந்து கவர் பண்ண போகிறேன். இல்லை 2 டீமுக்கு மட்டும் தனித்தனி வீடியோவாக போட போகிறேன். மர்ச் பண்ண போகிறதில்ல, மீதி எல்லாமே மர்ச் பண்ணி போட போகிறேன். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 10 டீமுமே நான் கவர் பண்ணுறேன். நான் ஸோ அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் ஓவரால் ஐபிஎல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ ஓவரால் இன்றைக்கி வீடியோவில் 2 டீம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த டீம்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ், இன்றைக்கான வீடியோவில் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஐபிஎல் 2025 ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் எல்லா ஐபிஎல் வீடியோவில் நான் குவிஸ் செக்ஷன் வைப்பேன். அது வந்து ஐபிஎல் வந்து ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி அவங்க நாலேஜ் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். ஸோ லாஸ்ட்டாக கேட்ட குவிஸ் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேர் பிளே அவார்டு வாங்கின டீம் யாருன்னு கேட்டேன். அது வந்து ஆன்சர் ஈஸி, சிஎஸ்கே. அதுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாய் வெங்கடேஷ் ப்ரோ, அவர் கரெக்டாக சொன்னார். அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ கரெக்டு. இன்றைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஒரே ஒரு பிளேயர் மட்டும் 99ல் 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. அந்த பிளேயர் யார்? இதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஈஸியான கேள்வி தான். 99 நிறைய பேர் ஐபிஎல் அவுட் ஆகிருக்காங்க. பட் ஒரு பிளேயர் மட்டும் 2 தடவை 99ல் அவுட் ஆகிருக்காரு. அந்த நல்ல 99 நாட் அவுட்டில் கூட இருந்திருக்கலாம், ஓகேவா? பட் ஆனால் 99ல் இருந்தாலும் சென்ச்சுரி அடிக்கல 2 டைம்ஸ். அந்த பிளேயர் யார்? ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி, பஞ்சாப் மாதிரி கடந்த ரொம்ப வருஷமாகவே ட்ரால்ஸ் மட்டுமே ஃபேஸ் பண்ணி வந்தாங்க. நடுவில் இவங்களுக்கு ஒரு 3 வருஷம் கோல்டன் பீரியட் ரிக்கி பாண்டிங் தலைமையில் கிடச்சிது. 3 வருஷம் தொடர்ந்து செமிஸ் வந்தாங்க, ஒரு வருஷம் ஃபைனல் கூட வந்தாங்க. பட் அதுக்கப்புறம் திரும்பி லாஸ்ட் 3 இயர்ஸ் செமிஃபைனலே வரவே இல்லை. ஸ்டார் பிளேஸ்லாம் இருந்தாங்க, ரிஷப் பண்ட்லாம் இருந்தாங்க, ஒன்றுமே நடக்கல. ஸோ ஒரு ஹியூஜ் சேஞ்ச் நடந்திருக்கு டெல்லி கேபிட்டல்ஸு ஐபிஎல் 2024 அப்புறம். அது என்னன்னு ஃபஸ்ட்டு ஸ்குவாடுக்கு முன்னாடி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்துக்கலாம். ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹோமில் ஆடுறாங்க. பட் அவங்களோட முதல் 3 மேட்ச் ஹோம் வந்து வைசாக்ல ஆடுறாங்க, டெல்லியில் கிடையாது. என்ன ரீசன் தெரியல. பட் அவங்களோட முதல் 3 மேட்ச் ஹோம் வந்து வைசாக்ல ஆடுறாங்க, டெல்லி கிடையாது. அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 24th மார்ச், அதாவது லக்னோவோட மண்டே வைசாக்ல ஆடுறாங்க. அவங்களோட லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவேல மும்பையோட அவேல ஆடுறாங்க. அது வந்து 15th மே. ஸோ அதுதான் டெல்லியோட ஃபிக்சர்ஸ். டெல்லியோட ஹோம் ஃபிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அண்ட் எல்எஸ்ஜி வைசாக்ல ஆடுறாங்க. டெல்லியில் மும்பை, ஆர்ஆர், ஜிடி, கேகேஆர், ஆர்சிபி ஆடுறாங்க. டெல்லி ஃபேன்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஸ்குவாடில் போவோம். ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் ஆக்ஷனில் கொடுத்து எடுத்தாங்க. ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், டைஸ்டன் ஸ்டப்ஸ், அபிஷேக் போரல். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் ஃபேசர் மெக்கக் திரும்பி வாங்கினாங்க. ஹாரி ப்ரூக் திரும்பி வாங்கினாங்க. அசுதோஷ் சர்மா நல்ல பிக்கு. ஃபேஃப் டூப்ளசி பேஸ் பிரைஸ் ஸ்டீலு. சமீர் ரிஸ்வி, கருண் நாயர், அதுக்கப்புறம் டோனவன் ஃபெரேரா. யங்ஸ்டர்ஸ் திரிபுரா விஜய், மன்வந்த் குமார், அஜய் மண்டல், மாதவ் திவாரி. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் செம்மபை, டி நட்ராஜன் செம்மபை, திரும்பி முகேஷ் குமார் எடுத்து போட்டிருக்காங்க. மோகித் சர்மா நல்லபை, துஷ்மந்தா சமீரா, விப்ராஜ் நிகம், அதுக்கப்புறம் தர்ஷன் நல்கண்டே. ஸோ ஓவரால் இந்த டெல்லி கேபிட்டல் ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுமே பேலன்ஸ்டாக பேக்கப்ஸும் பிக் பண்ணியிருக்காங்க, டீசெண்டாக பிளேயர்ஸும் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இவங்களுக்கு ஒரு பெஸ்ட் 11 எப்படி இருக்கும் ஃபார்ம் பண்ணுவோம், வாங்க போய் பார்ப்போம். ஸோ இது வந்து என்னோட பெஸ்ட்டு டெல்லி கேபிட்டல்ஸ் 11. இந்த 11 நல்லா இருக்கா ஏன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். உங்களோட பெஸ்ட் 11 கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேஃப் டூப்ளசி, ஜேக் ஃபேசர் மெக்கக், இவங்க 2 பேர் ஓப்பனிங் பண்ணலாம். ஒரு அக்ரெசிவாக ஆடுவார், ஒருத்தர் ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுவார். 1-down பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், நம்பர் 4 விக்கெட் கீப்பர் அபிஷேக் போரல், அதுக்கப்புறம் நம்பர் 5 டைஸ்டன் ஸ்டப்ஸ், நம்பர் 6 ஆல்ரவுண்ட் அக்ஷர் பட்டேல் புதிய கேப்டன், நம்பர் 7 அசுதோஷ் சர்மா, நம்பர் 8 குல்தீப் யாதவ், நம்பர் 9 மிச்சல் ஸ்டார்க், நம்பர் 10 டி நட்ராஜன், நம்பர் 11 முகேஷ் குமார். ஸோ இவங்களோட இம்பாக்ட் பிளேயர் யார் யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவைன்னா கண்டிப்பாக சமீர் ரிஸ்வி இல்லை கருண் நாயர் ஆடலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைன்னா மோஹித் சர்மா ஆடலாம். ஸோ இதுதான் டெல்லியோட பெஸ்ட் 11. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து டெல்லிக்கு போவோம். இவங்களோட பேட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே.
ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் ஃபாரின் ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்ககன், ஃபேஃப் டு பிளெஸி. எப்படா நீ இவங்க 2 பேரும் ஆட வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே ஒரு அக்ரெசிவ் பிளேயர்ஸ் சொல்ல மாட்டேன். பட் ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் செம்ம அக்ரெசிவ் பிளேயர். ஃபேஃப் டு பிளெஸி சம்டைம்ஸ் மூடுக்கு ஏற்ற மாதிரி அக்ரெசிவ் ஆவார், சம்டைம்ஸ் காம் அப்ரோச் எடுப்பார். இவங்க 2 பேர் அண்ணா ஏன் டீமுக்கு உதவுன்னு சொல்கிறேன்னா கேஎல் ராகுல், அபிஷேக் பால் தான் இவங்க இல்லைனா ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபேஃப் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கஸ்டமர், அவர் ஐபிஎல் பற்றி எல்லாமே தெரியும், ஆனால் ஸோ காலங்காலமாக ஆடுறாரு. ஸோ ஃப்ரேசர் மெக்கக்கு அசிஸ்டன்ஸும் கொடுப்பார். ஸோ இந்த 2 பேரும் ஓப்பனிங் சப்போஸ் ஆடினாங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் கிட்டேருந்து இந்த சீசன் நான் 400+ ரன்ஸ் எதிர்பார்க்குறேன். ஃபேஃப் கிட்டேருந்து ஆஸ் யூஷுவல் 500 எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஃபேஃப் ஆஸ் எவர் கன்சிஸ்டன்ட். ஜேக் ஃப்ரேசர் இப்போ தான் சின்ன பையன். 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல், அபிஷேக் பொருள். கேஎல் ராகுல் செம்ம ஸ்டீலுக்கு எடுத்தாங்க. 14 towards 20 வருவான்னு பார்த்தேன், பட் 14லேயே தூக்கிட்டாங்க. கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டிக்ளைன் பண்ணியிருக்காரு. அவரோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த வருஷம் ஐபிஎல் செம்மையாக ஆடணும், திரும்ப T20 செட்டப்புக்குள்ளே வர முடியுமா, அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் யாவது நல்லா ஆடணும், பஞ்சாப் கிங்ஸ் ஒரு எப்படி ஆடணும் அந்த மாதிரி ஆட பார்ப்பாரு. ஸோ இந்த வருஷம் கேப்டன் இல்லாத கேஎல் ராகுல் கிட்ட நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால ஒரு 450 500 ரன் சரி வரான்னு பார்ப்போம். அபிஷேக் பொருள் யங்ஸ்டர் கிட்ட இருந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேங்க. ஆனால் நல்லா டெலிவர் பண்ணுறாரு, அதனால் ஸோ விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுறாரு. ஸோ அவரோட ஸ்டாண்டர்டுக்கு ஒரு 350 ரன்ஸ் வச்சாலே சூப்பர். பட் இவங்க 2 பேருமே டீமை காப்பாற்றணும், ஏன்னா 2 பேரும் 11ஸில் ஆடுவாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சமீர் ரிஸ்வி, அசுதோஷ் சர்மா, கருண் நாயர் மோஸ்ட்லி ரொம்ப கஷ்டங்க. அவர் வந்து இருக்கிற ஃபார்முக்கு ஈஸியாக பிளேயிங் ஆடலாம், பட் ஆட முடியாது, சீனியர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கருண் நாயர் பேக்கப் தான். அசுதோஷ் சர்மா லாஸ்ட் இயர் பஞ்சாபுக்கு டெபியூட்டண்ட்டாக வந்தார், பட் செம்மையாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தார் சஷாங்க் சிங்ஸோட நிறைய மேட்ச்சில். ஸோ அதனால் இவர் மேலே ஒரு ஹியூஜ் ட்ரஸ்ட் வைப்பாங்க. பட் லாஸ்ட் சீசன் பண்ண மேஜிக்கை ரிப்ளிகேட் பண்ண முடியுமா, கொஞ்சம் கஷ்டம் தான். சமீர் ரிஸ்வியுமே சிஎஸ்கேக்கு அதே மாதிரி ஜிடியோட நல்லா ஆனார், பட் அதுக்கப்புறம் ப்ராமிஸ் காட்டவே இல்லை, அவரையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் டெல்லியில் எடுத்துவாங்க, பட் அவரும் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஸோ அவர் இந்த வருஷம் நல்லா ஆடுவாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போவோம். அவங்களோட கேப்டனே ஒரு சீனியர் ஆல்ரவுண்டர்ஸ், அவர் தான் டீமாக வழிநடத்த போகிறாரு. எஸ், அக்ஷர் பட்டேல் தான் இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன். மக்களே ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, பட் இது எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா வந்து அவரை ஃபஸ்ட்டு பிளேயராக ரீட்டைன் பண்ணுறீங்க, ஆனால் ஸோ டீமுக்கு ஒரு 5 years 6 years இருக்காரு. ஸோ அவருக்கு அந்த கேப்டன்சி கொடுக்கலாம். இந்தியன் டீமே பார்த்தீங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன்சி ரோலை தான் பார்க்குறாங்க ரீசெண்டாக. ஸோ அதனால் சூப்பர் மூவ் அக்ஷர் பட்டேல். ஸோ இவர்கிட்ட இருந்தால் இந்த சீன் எதுன்னு பார்க்குறேன்னா எப்பயுமே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆல்ரவுண்டராக 300+ ரன்ஸ் அண்ட் 10+ விக்கெட்ஸ் எடுத்துருவார். ஆனால் ஆஸ் எவர் கன்சிஸ்டன்ட். கேப்டன்சிலேருந்து இவருக்கு அந்த ப்ரெஷர் இல்லாமல் டீமை நல்லா கைட் பண்ணோம். ஃபஸ்ட் இது டெல்லி குவாலிஃபை ஆகி 3 வருஷம் செமிஃபைனல் இருக்குது. இந்த தடவை குவாலிஃபை ஆக வைப்பாரா, நல்லா கேப்டன் பண்ண டீமை வழி நடத்துவாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர்ஸ் ட்ரைஸ்டன் ஸ்டப்சன், டோனோவன் ஃபேரா. டைஸ்டன் ஸ்டெப்ஸ் நான் ஏன் ஆல்ரவுண்டர்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் தான் ஜென்ரலாக. பட் லாஸ்ட் ஐபிஎல்லில் வந்து அவர் பவுலிங் போட்டு விக்கெட்லாம் எடுத்தார், அண்ட் ஆல்சோ டெல்லி அவருக்கு பவுலிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் தான் நான் அவர் ஆல்ரவுண்டராக ஜட்ஜ் பண்ணுறேன். பட் டைஸ்டன் ஸ்டெப்ஸ் போன வருஷம் மாதிரி ஆனான்னா டெல்லி டீம் ஃபினிஷிங் கடையாக இருக்கும். பட் அவர் அந்த மேட்சுக்கு ரெப்ளிகேட் பண்ணுவாரா ரொம்ப கஷ்டம். ஒரு சீசன் ஓகே, 2 சீசனும் பண்ண முடியுமா. பட் சப்போஸ் டைஸ்டன் ஸ்டெப்ஸ் அந்த மேஜிக் பண்ணான்னா சூப்பர் தான். டோனோவன் ஃபேரா இவருக்கு பேக்கப் தான், ஏன்னா 2 பேருமே பிளேயிங் ஆட முடியாது. பட் டோனோவன் ஃபேரா SA20 நல்லா பண்ணார். ஐபிஎல்க்கு ஒரு நியூபி. ஸோ அவருக்கு என்ன அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஆடினா பார்ப்போம். பட் மோஸ்ட்லி அவர் சப்ஸ்டியூட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸில் வாங்கி போட்டிருக்காங்க. மன்வந்த் குமார், திரிபுரானா விஜய், அதுக்கப்புறம் அஜய் மண்டல், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இதில் யாருமே பிளேயிங் லோன் க்ரைட்டீரியாவே கிடையாது. பட் இந்த எல்லா யங்ஸ்டர்ஸுமே இந்த வருஷம் நல்லா எக்ஸ்போஷர் கெயின் பண்ணுவாங்க டெல்லி பிச்சஸில். ஆனால் ஆல்சோ அவே பிச்சஸில் எப்படி இருக்கும் எக்ஸ்போஷர் கெயின் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஐபிஎல் டீம்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கற்றுக்கலாம். இந்த 4 பேருமே மோஸ்ட்லி பிளேயிங் லோனால் ஒரு மேட்சும் வாய்ப்பில்லை. ரொம்ப ரேராக டெல்லி குவாலிஃபை ஆகிட்டா பேக்கப்புக்கு 2-3 மேட்ச் இருந்தால் ஆட வைக்கலாம். மற்றபடி இவங்க யாரும் ஆட மாட்டாங்க. பட் என்ன எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பக்கம் போவோம். பவுலிங் இந்த வருஷம் சூப்பராக எடுத்திருக்காங்க டெல்லி, சொல்லி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட்டுலேயே வந்து வீக்னஸே அவங்களுக்கு லாஸ்ட் இயர் பவுலிங் தான். பேட்டிங் நல்லா இருந்தோம், பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் குமாரை திரும்பி வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் மோஹித் சர்மா அண்ட் டி நட்ராஜன் வாங்கியிருக்காங்க. செம்ம பிக்ஸ் ரெண்டுமே. மோஹித் சர்மா ஜிடிக்கு செம்மையாக அடி வாங்கினார். பட் இவருமே பார்த்தீங்கன்னா பட்டாபாயம் பராட்டி பவுலர் லேக்கிருந்தாங்க. சம்டைம்ஸ் நல்லா போட்டுவார் மோஹித் சர்மா, சம்டைம்ஸ் அடி வாங்குவார். முகேஷ் குமார் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 30-40 கொடுப்பார். பட் டெத்தில் சூப்பராக போட்டு கொடுத்தவர். மேட்ச் ஆன் மேட்ச் 1 விக்கெட் 2 விக்கெட் எடுப்பார். ஆனால் டி நட்ராஜன் செம்ம பிக்குங்க. இன்ஜுரி மட்டும் இல்லாமல் ஃபுல் சீசன் ஆனான்னா கண்டிப்பாக டெல்லிக்கு டெத் ஓவர்ஸில் சூப்பராக போட்டு கொடுத்துருவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு நட்ராஜனால டெல்லி பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு தோணுது. முகேஷ் ஆல்ரெடி நல்லா போடுவார். மோஹித் சர்மா மோஸ்ட்லி பேக்கப்பில் இம்பாக்ட் பிளேயராக வரலாம். ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அண்ட் துஷ்மந்தா சமையா 2 பேருமே லாஸ்ட் இயர் கேகே இருக்காங்க. அந்த செட்டப் அப்படியே தூக்கி இங்கே எடுத்துன்னு வந்துட்டாங்க. மிச்சல் ஸ்டார்க் லாஸ்ட் இயர் லீக் ஸ்டேஜில் கொஞ்சம் அடி வாங்கினார். பட் கடைசி ஒரு 2 மேட்ச் நல்லா ஃபார்ம் கொண்டார். செமிஃபைனல் சொல்லவே வேணாம், கன்று மாதிரி போட்டு கொடுத்தா அவர் தான் ஜெயிச்சே கொடுத்தார் டீமை. ஸோ அந்த பழைய மிச்சல் ஸ்டார்க் இங்கே டெல்லிக்கு வந்தாங்கன்னு வைங்களேன், இந்த பொட்டி கிரவுண்டில் யார் வேணாலும் அடி வாங்கலாம். மிச்சல் ஸ்டார்க்கை கூட அடி வாங்கலாம். பட் அவர் நல்லா போட்டானா டெல்லி பவுலிங் சீரியஸாக சொல்லுவேன் ஆன் பேப்பர் செம்மையாக இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் நட்ராஜன் ஃபயர் பண்ணால் துஷ்மந்தா சமையா
பேக்கப் தான். மோஸ்ட்லி அவர் பிளேயிங் விளாட்றது கஷ்டம். ஸ்டார் கிட்டேருந்து நான் இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அவருக்கு இன்ஜுரி இல்லாமல் போனோம் இவங்க 2 பேரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் போவோம். குல்தீப் யாதவ் ரீட்டைன் பண்ணாங்க. இவர் வந்து ஆஸ் யூஷுவலுங்க எக்ஸ்பேக்டர் தாங்க குல்தீப் யாதவ். ஏன்னா அக்ஷர் பட்டேல் வந்து எக்கனாமிக்கல் பவுலர். பட் குல்தீப் யாதவ் எடுத்தால் விக்கெட்ஸ் எடுப்பார், இல்லை கண்டெயின் பண்ணுவார், ஒரு மேஜிக்கல் விசட். ஸோ இவர்கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் நான் அரௌண்ட் ஒரு 15 விக்கெட்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிகாஸ் குல்தீப் யாதவ் T20 செட்டப் திரும்பி வரணும்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அவர் வந்து அந்த எக்கனாமிக்கலாக போடுறாரு, பட் சம்டைம்ஸ் தான் விக்கெட் எடுக்கிறார். ஸோ இந்த தடவை இந்த சீசன் அவருக்கு ஒரு சீனியர் பிளேயராக பவுலிங்கில் லீட் பண்ணோம் டீமை. ஸோ அதனால் அவர்கிட்ட நான் கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தர்ஷன் நால்கண்டே, விப்ராஜ் நிக்கம். இல்லை ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்து 2 ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், ஒருத்தர் வந்து பேட்டிங்கும் ஆடுவார். இவங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் டீமில் செட் ஆகிறதுக்கு. தர்ஷன் நால்கண்டே ஜிடி ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும், அங்கே அப்பப்போ ஆடிருக்காரு. பட் அங்கெல்லாம் இம்ப்ரெசிவாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இந்த வருஷம் மோஸ்ட்லி பெஞ்ச் தான். எப்போஸ் எங்கேயாவது சான்ஸ் கிடச்சினா தர்ஷன் நால்கண்டே ஆடலாம். பட் விப்ராஜ் நிக்கம் ஆட மாட்டான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் மக்களே, டெல்லி கேபிட்டல்ஸோட ஓவரால் டீம் பற்றி பேசியாச்சு. அவங்களோட ஃபாரினர்ஸ் பற்றி பேசிட்டோம், இந்தியன் கண்டின்ஜென்சி பற்றி பேசிட்டோம், கேப்டன் வைஸ் கேப்டன் எல்லாமே பேசிட்டோம். ஸோ ஓவரால் இந்த டீம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கும். பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறேன். இந்த டெல்லி டீம் சீரியஸாக சொல்கிறேன், ஆன் பேப்பர் செம்மையாக இருக்குது. பட் இந்த எல்லா பிளேயர்ஸும் இன்ஜுரி இல்லாமல் ஃபார்மில் இருந்தாங்கன்னா ஐ வில் ஷியூர்லி கிவ் தெம் 8 out of 10. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃப்ஸுக்கு குவாலிஃபை ஆகலாம். நான் சொல்கிறேன், டெல்லி கேபிட்டல்ஸ் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆகலாம். கொஞ்சம் ஒரு சீரியஸ் கமெண்ட் விட்டுருக்கேன். பட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி பார்ப்போம். டிசி வந்து குவாலிஃபை ஆகான்னு சொல்லியிருக்கேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எண்டில் அவங்க குவாலிஃபை ஆகிறாங்களா இல்லைன்னு நம்ம நோட் பண்ணுவோம். ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 years அவங்களோட ஒரு கோல்டன் மெமரிஸ்னே சொல்லுவாங்க. 3 வருஷத்தில் 2 வருஷம் கன்னா ஆனாங்க, 1 வருஷம் ஃபைனல் வந்து தோத்தாங்க, 1 வருஷம் செமிஃபைனல் எலிமினேட்டரில் போய் குவாலிஃபை 2ல் தோத்தாங்க, 1 வருஷம் குவாலிஃபை ஆகல. பட் அது வந்து அவங்களோட கோல்டன் பீரியட். ஏன்னா லைஃப்லேயே அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் கிரியேட் பண்ண முடியாது. லாஸ்ட் 3 years பேட்டிங், பவுலிங், கீப்பிங் எல்லாமே கடப்பார ஸ்குவாடு. மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் ஸ்குவாட்னா அதுதான். பட் சம்ஹவ் கப்படி கம்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த வருஷம் எடுத்த ஸ்குவாட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அவங்களோட ஷெட்யூல் பார்த்துருவோம். ஆர்ஆரோட ஃபஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா அவேல் ஆடுறாங்க. SRHோட March 23rd, அதான் செகண்ட் மேட்ச் ஆஃப் IPL. அது ஒரு ஆஃப்டர்நூன் மேட்ச். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில் பஞ்சாபோட ஆடுறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட லாஸ்ட் மேட்ச். ஸோ ராஜஸ்தானுமே டெல்லி கேபிட்டல்ஸ் மாதிரி முதல் 2 மேட்ச் கவுஹாத்தியில் ஆடுறாங்க. யார் கொல்கத்தா அண்ட் CSKவோட கவுஹாத்தியில் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஜெய்ப்பூருக்கு போகிறாங்க. ஸோ ஓவரால் அவங்களோட ஹோம் மேட்சஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அண்ட் CSKவோட கவுஹாத்திலையும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா RCB, பஞ்சாப் கிங்ஸ், மும்பை, GT, LSGயோட ஜெய்ப்பூர்லையும் ஆட போகிறாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஷெட்யூல் நோட் பண்ணிக்கோங்க. ஓவரோ டைட் ஷெட்யூல் தான் போட்டிருக்காங்க ராஜஸ்தான். ஸோ வாங்க அவங்களோட ஸ்குவாடு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் ரீடென்ஷன் யார் யார் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், சர்ப்ரைஸான 2 பேர் சிம்ரன் ஹெட்மேர், துருவ் ஜுரேல், அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பவுலர் சந்தீப் சர்மா. ஸோ இது இல்லாமல் அவங்க ஆக்ஷனில் யார் வாங்கி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா வாங்கியிருக்காங்க KKR கிட்டேருந்து, சுபம் டூபே பழைய யங்ஸ்டர் வாங்கியிருக்காங்க, விக்கெட் கீப்பிங்கில் குணால் ரத்தோர் லோக்கல் யங்ஸ்டர் வாங்கியிருக்காங்க, ஆல்ரவுண்டர்ஸில் வனிந்து அசரங்கா வாங்கியிருக்காங்க, யுத்வீர் சிங் சரக் லக்னோவில் இருந்தார், அதுக்கப்புறம் சின்ன 13 வயசு பையன் வைபவ் சூரியவன்ஷி வாங்கியிருக்காங்க. பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் திரும்பி எடுத்திருக்காங்க. துஷார் தேஷ்பாண்டே, மகேஷ் தீக்ஷனா, ஃபசல் ஃபரூக்கி, குவேனா மபாக்கா, ஆகாஷ் மத்வால், குமார் கார்த்திகேயன், அசோக் சர்மா. ஸோ ஓவரால் இதுதான் ராஜஸ்தான்ஸோட செட்டப். இவங்களுமே பார்த்தீங்கன்னா 6 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் எடுத்துருக்காங்க. 8 எடுக்கல, கொஞ்சம் அதிசயமாக தான் இருக்குது. பட் இதை வச்சு உங்களோட பெஸ்ட்டு பிளேயிங் எப்படி இருக்குன்றது நான் இப்போ சொல்கிறேன். உங்களோட பெஸ்ட்டு பிளேயிங் ஆஃப் RR வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போடுங்க. எந்த நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஓப்பனிங் பண்ணுறதுனால சஞ்சு இங்கே ஓப்பனிங் பண்ணுவார். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் கேப்டன் ப்ளஸ் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 ஓப்பனர்ஸ். நம்பர் 3 ரியான் பராக், நம்பர் 4 நிதிஷ் ராணா. அதை 2 பேர் எப்படி வேணால் வந்துக்கலாம். நம்பர் 5 நம்பர் 6 சிம்ரன் ஹெட்மேர், துருவ் ஜுரேல் இவங்களே எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஸோ இந்த 6 கன்சிஸ்டன்ட்ங்க. இந்த 6 மாறவே மாறாது. நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் வனிந்து அசரங்கா, நம்பர் 8 மகேஷ் தீக்ஷனா, நம்பர் 9 ஜோஃப்ரா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் துஷார் தேஷ்பாண்டே, சந்தீப் சர்மா. ஸோ இவங்களுக்கு ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும். பவுலிங் இம்பாக்ட் பிளேயர்னா ஆகாஷ் மதல் எடுத்துக்கலாம். பேட்டிங் இம்பாக்ட் பிளேயர்னா குணால் ராத்தோர் எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் இதுதான் RRோட பெஸ்ட் பிளேயர். ஸோ வாங்க பேட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேப்டன் சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சீசனுங்க. ஏன்னா வந்து இப்போ இந்தியன் டீமில் T20 வேர்ல்ட் கப் 2026 இருக்கணும்னா இந்த சீசன் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஏன்னா 2026 வந்து இந்தியாவில் நடக்க போகிறதுனால அதோட சம்மர் February March நடக்கும். ஸோ இதுதான் லாஸ்ட் IPL சீசன் ஒத்திகைக்கு. ஸோ அதனால் இந்த சீசன் சஞ்சு சாம்சனுக்கு மோர் அஸ் அ கேப்டன் பேட்ஸ்மேனாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணோம். இந்தியன் டீமில் இருக்கணும்னா கேப்டனாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸை லாஸ்ட் 3 years வந்து கன் டீம் வச்சு செமிஃபைனல் கொண்டு வந்தார். பட் இந்த வருஷம் அந்தளவுக்கு கன் டீம் கிடையாது. பட் இந்த டீம் அவர் செமிஃபைனல் கொண்டு வந்தால் சீரியஸ்லி சொல்லுவோம் அவர் செம்ம கேப்டனாக நான் ரேட் பண்ணுவேன். பட் அவர் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது டீமை ஃபார்ம் பண்ணலை. பட் பார்ப்போம் கேப்டன்சியில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். பேட்டிங்கில் ஐம் எக்ஸ்பெக்டிங் 500+ ரன்ஸ் இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் அண்ட் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சிம்ரன் ஹெட்மேர், யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா. ஜெய்ஸ்வாலுக்கு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீசன் சஞ்சு சாம்சன் மாதிரி. ஏன்னா இவர் வந்து T20 செட்டப்லேயே பேக்கப்பாக தான் இருந்தாரே தவிர பிளேயிங் ஆட வைக்கல. அபிஷேக் சர்மா ஆல்ரெடி இருக்கார். அபிஷேக் சர்மா முந்தினோன்னா இவர் இந்த வருஷம் ஒரு அடி அடிச்சா தான் டீம் பார்ப்பாங்க, இல்லைனா அவங்க 2 பேரே விட்டுருவாங்க. ஸோ அதனால் யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வந்து ஆப்போனன்ட் டீம்லேயே இருக்கார் சஞ்சு சாம்சன். மற்றபடி அவரும் பெர்ஃபார்ம் பண்ணால்
ராஜஸ்தானுக்குமே லாஸ்ட் இயர் ரொம்ப சுமாராக தான் பண்ணார். ஸோ இந்த வருஷம் அவர்கிட்டேருந்து ஒரு 500 எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நிதிஷ் ராணா லாஸ்ட் 2 சீசனாக இன்ஜுரின்றதுனால ஆடல, பட் இந்த சீசன் திரும்பி கம்பேக் வரார். ஸோ அவர் வந்து எப்படி ஆடுறான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிம்ரன் ஹெட்மேயர்கிட்டேருந்து அந்த அளவுக்குலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. 14 மேட்ச்சில் ஒரு 4-5 மேட்ச் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாலே போதும், பட் அது பண்ணுறாரா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஓவரால் நிதிஷ் ராணா தெரிஞ்சு எக்ஸ்பேக்டர் பிளேயராக நான் பார்க்குறேன் இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு அப்புறம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் குணால் ரத்தோர், சுபம் டுபே அண்ட் 13 வயசு சோட்டா பாய் வைபவ் சூரியவன்சி. சுபம் டுபே லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் இம்பாக்ட் பிளேயராக வந்தார். சம்டைம்ஸ் டீமுக்கு பேட்டிங் டெப்த் என்ன வந்து ஆட வச்சாங்க. அவர்கிட்டேருந்து எனக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, பட் கிடைக்கிற சான்ஸில் ஒரு 5 பால் 10, 6 பால் 20, அதுக்கப்புறம் 10 பால் 30 அந்த மாதிரி வச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். குணால் ரத்தோர் மோஸ்ட்லி பேக்கப்பாக தான் இருப்பார். அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி நல்ல நெட்ஸில் ஆடுறாரு, நல்ல பிளேயர். டிராவிட் சாம்சன் ரேட் பண்ணுறாங்க. ஐபிஎல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இந்த 13 வயசு பையன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார் பிளேயர்ஸ், ஸ்டார் ரீடென்ஷன்ஸ்னே சொல்லுவேன். ரியான் பராக் அண்ட் த்ரூ ஜுரேல். ரியான் பராக் போன வருஷம் தான் காமிச்சார், நான் தான்டா ரியான் பராக் அந்த மாதிரி ஒரு 550 ரன்ஸ் கிட்ட அடிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமுக்கு டெபியூலாம் பண்ணி பவுலிங்லலாம் ஸ்ரீலங்கா சீரீஸில் கலக்கினார். ஸோ இந்த வருஷம் ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியான் பராக் மேலே இருக்குது. அதை டெலிவர் பண்ணுவாரா பார்ப்போம். ரொம்ப கஷ்டம் தான், பட் ஒன்ஸ் டெலிவர் பண்ணிட்டான்னா ரொம்ப ஆர்ஆர் சந்தோஷமாக இருப்பாங்க. த்ரூ ஜுரேல் வந்து 14 க்ரோஸ் கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்கன்னா அவர் கண்டிப்பாக இந்த வருஷம் ஏதோ ரோல் ப்ளே பண்ணி ஆகணும், இல்லைனா எடுத்த ரீட்டென்ஷனே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வருஷம் த்ரூ ஜுரேல் கிட்ட நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஃபினிஷிங் வந்தால் கூட ஒரு 4-5 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தே ஆகணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 250 ரன்ஸ் மேலேயாவது அடிக்கணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பட் இவங்க 2 பேரும் ஒரு சீரியஸ் கண்டெண்டர்ஸ் ஆர்ஆர் ஜெயிக்கணும்னா. ஆல்ரவுண்டர்ஸ் பற்றி பார்த்தா அந்த அளவுக்கு ஆர்ஆருக்கு ஆல்ரவுண்டர்ஸ் கிடையாது. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக பவுலர்ஸ் போவோம். ஸோ பவுலர் ஸ்பின் கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். மகேஷ் தீக்ஷனா, வனிந்து அசரங்கா, குமார் கார்த்திகேயா. லாஸ்ட் 3 இயர்ஸ் உங்களுக்கு யார் இருந்தாங்கன்னு தெரியும், அஸ்வின், அதுக்கப்புறம் யுஸ்வேந்தர் சஹல். பட் இந்த வருஷம் அந்த 2 பேர் இல்லை. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேக்கப் மாதிரி இந்தியனில் யாரும் எடுக்க முடியலனாலும் ஃபாரினில் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் மகேஷ் தீக்ஷன், வனிந்து அசரங்கா 2 ஸ்ரீலங்கன் மிக்ஸ்அப் எடுத்திருக்காங்க. இது இல்லாமல் இந்தியன் ஸ்பின்னராக பார்த்தீங்கன்னா குமார் கார்த்திகேயா. ஸோ மோஸ்ட்லி அவர் பெஞ்சில் தான் இருப்பார். அசரங்காவும் தீக்ஷனாவும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் டெலிவர் பண்ணதில்லை, கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்ததில்லை. பட் ஸ்ரீலங்காவுக்கு நல்லா போட்டிருக்காங்க. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க இந்த வருஷம் இவங்க 2 பேர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் அஸ்வின் சகல் மாதிரி டெலிவர் பண்ண முடியலாம். ஒரு 50% ஆஃப் தேர் பர்ஃபார்மன்ஸ் டெலிவர் பண்ணாலே இவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பார்க்க கொஞ்சம் டெட்லியாக இருக்கும். ரொம்ப ஆர்டினரியாக தான் இருக்குது இப்போ, பட் ரொம்ப டெட்லியாக இருக்கணும். இவங்க 2 பேருமே ஸ்ட்ரைக் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த சீசனில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் துஷார் தேஷ்பாண்டே, அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா. ஸோ இவங்களும் தான் சீனியர் பவுலர்ஸ் லீட் பண்ண போகிறாங்க. தேஷ்பாண்டே உங்களுக்கே தெரியும் 35-45 ரன் போனாலும் ஒரு 2-3 விக்கெட் எடுத்து குத்துவார். ஆனால் ஆல்சோ ரீசெண்டாக டெத் ஓவர்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சிஎஸ்கேக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக தலை இதில் நல்லா பவுலிங் போட்டு வளர்ந்துட்டுருக்காரு. சந்தீப் சர்மா ஆஸ் அவர் கன்சிஸ்டன்ட் உங்களுக்கே தெரியும். 4 ஓவர் 30-35 ரன் தாண்ட மாட்டார், போட்டு கொடுத்துவார், 2-3 விக்கெட் எடுப்பார். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்ஆரோட பவுலிங் கிளிக் ஆனோன்னா சந்தீப் சர்மா பவர் பிளே நல்லா போடணும், துஷார் தேஷ்பாண்டே டெத்தில் நல்லா போடணும். 2 பேருமே அடி வாங்கிட்டா ஆர்ஆர் பவுலர் மகா பட்டலமாயிடும். ஸோ இவங்க 2 பேர் மேலே பெரிய நம்பிக்கையே இருக்குது. இந்த வருஷம் என்ன டெலிவர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இது இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா அசோக் சர்மா ரீசெண்டாக ஸ்கவுட்டிங் டேலண்ட் பண்ணாங்க, நல்ல பவுலர்னு கேள்விப்பட்டேன், பட் நான் பார்த்தில்ல. சப்போஸ் ஆட வச்சாங்கன்னா எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். ஆகாஷ் மதல் ஒரு நல்ல பிக்கு தான், பட் பிளேயிங் லோனில் ஃபிட் பண்ணுற அளவுக்கு இடம் இல்லை. பிகாஸ் சீனியாரிட்டி வைஸ் துஷார் தேஷ்பாண்டே இந்தியன் டீம்கே இருக்காரு, அந்த சந்தீப் சர்மா ரீட்டைன்லாம் பண்ணாங்க. ஸோ அவங்க தான் ஆடுவாங்க. சப்போஸ் பவுலிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா 200+ அடிச்சிட்டாங்க, எக்ஸ்ட்ரா பவுலர் தேவைன்னு ஆகாஷ் மதல் ஆட வைக்கலாம். பட் இவர் வந்து 2023 மும்பைக்கு நல்லா பண்ணார். 2024 இவரும் அடி வாங்கிட்டார். அதனால மும்பை இந்தியன்ஸ் அவங்க மேலே ஃபெய்த் போச்சு. பட் இந்த வருஷம் ஆர்ஆர் வந்து நல்லா பண்ணுறான்னு பார்க்கலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஓவர்சீஸ் கண்டின்ஜென்ட் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ஒரு சின்ன பையன் குவேனா மஃபாக்கா, அதுக்கப்புறம் ஆர்ஆரில் பழைய ஆர்ஆரில் இருந்த ஜோஃப்ரா ஆர்ச்சர் திரும்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஃபசலக் ஃபருக்கி நான் எப்பயுமே ஹையாக ரேட் பண்ணுறேன். அவர் வந்து நிறைய டீம்ஸ் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆப்கானிஸ்தான் செம்மையாக இருக்கார். ஸோ அந்த மாதிரி ஆர்ஆர் ஆட வச்சா ஆர்ஆருக்கும் நல்லா ஃபருக்கி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பேன். டெத்து பவர் பிளே நல்லா ஸ்விங் பண்ணி போடுவார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் கிட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா ஃபிட்னஸ், அந்த ஒரு ஃபிட்னஸ் மட்டும் இருந்தாலே போதும், ஆர்ஆர் கொஞ்சம் அளவுக்கு போட்டு கொடுத்துருவாரு. அந்த 2 மாதம் தாக்கு பிடிக்கணும். நடுவில் இன்ஜுரி முடியல, இசிபி கூப்பிட்டாங்கன்னு போனால் ஆர்ஆர் கதை கோவிந்தா. மற்றபடி பவுலிங்கே இல்லை ஆர்ஆருக்கு. ஆர்ச்சருமே இங்கிலாந்து சீரிஸ் நல்லா பண்ணவே தான் நான் இந்த சொல்கிறேன், இல்லைனா இவரு அடிவாங்க. பட் ஆர்ச்சர் ஃபருக்கி தான் டீமை லீட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவரால் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்குவாடு பார்த்தாச்சு மக்களே, எல்லா ஏரியாவிலையும் ஏதோ ஒரு குறை இருக்குது. இந்தியன் பேட்டிங் மட்டுமே அவங்க ரிலே பண்ணியிருக்காங்க. ஃபாரின் பேட்டிங் ஸ்டெப் அப் பண்ணி ஆகணும். ஃபாரின் பவுலர்ஸ் யாருமே அந்த அளவுக்கு ஃபார்ம்லையும் இல்லை. நான் ஆல்சோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க இதுலேயும் இல்லை. இந்தியன் பவுலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. பேக்கப்புமே உங்களுக்கு வெளில ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எனக்கு என்னமோ இந்த டீம் செமிஃபைனலுக்கு குவாலிஃபை பண்ண கஷ்டப்படுவாங்கன்னு தோணுது. ஸோ ஐம் சீயிங் ராஜஸ்தான் ராயல்ஸ் 5, 6, 7 டீம் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பேசியிருக்கேன். அவங்களோட 2 டீமோட பெஸ்ட்டு பிளேயிங் லெவன், ஓவரால் ஸ்குவாட் ரிவ்யூ, ஷெட்யூலு, அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா, டீம் பார்க்க எப்படி இருக்குது, என்ன மாதிரி ஆங்கிள் எடுத்திருக்காங்க ஆக்ஷனுக்கு அப்புறம், டீம் இப்போ எப்படி இருக்குது எல்லாமே பேசியிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். திருப்பி சொல்கிறேன், டெல்லி எனக்கு தெரிஞ்சு குவாலிஃபை ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் குவாலிஃபை ஆக கஷ்டப்படுவாங்க, ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிமைனிங் 4 டீம் தான் இருக்குது, அது எல்லா டீமும் கவர் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.